நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு நடந்துட்டு இருக்கு. மாமா ஜெயில இருக்காரு, யாரும் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஆனா உன்னால ஏதாவது பண்ண முடியல. தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? நான் என்ன பண்ண முடியும்? எதுவும் என் கையில இல்லையே. உனக்கு இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாத மாதிரி நடந்துகிட்டு இருக்க. நீல என்ன பொண்டாட்டி? உன்னோட புருஷன் இப்ப ஜெயில இருக்காருன்ற கவலையை விட இந்த குஷன் இப்போ சரியா இருக்கா இல்லையாங்கிறத பத்தி தான் நீ கவலைப்படுற. உனக்கு என்னாச்சுக்கா? உன்னோட இதயத்துல கொஞ்சம் கூட ஈரங்கிறது இல்லாம போயிடுச்சா? இதயமா? எந்த இதயம்? என் கூட இருக்கிறவங்களே அடிக்கடி கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதுவா? இப்ப நீ இதை தானே கேட்க விரும்புற? என்கிட்ட இதயம் இல்ல, எனக்கு கஷ்டமும் இல்ல, இதுல எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அவ்வளவுதான். இப்ப சந்தோஷமா? ஹாய். ஹலோ கௌதம். நீ ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். வித்யாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா நான் இப்போ ஃபோன் பண்ணேன். வித்யா நல்லா இருக்கா? முதல்ல விட அவள் உடம்பு எவ்வளவோ பரவாயில்ல. சீக்கிரமே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. தேங்க் காட். சரி கரண், இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் கௌதம். நீ இப்போது வித்யாவை நல்லா பார்த்துக்கோ. அவளுக்கு குணமானதுக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம். ஆல்ரைட், பாய். அண்ட் ஐ லவ் யூ. நான் டாட் கிட்ட பேசணும். ஆதி, சார், நான் டாட் கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஷூர். சாரி டாட், இது வரைக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியல. தாத்தாவும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேங்கிறாரு. மந்திரியும் அவங்க கையில் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. வக்கீலை மீட் பண்ண நாளைக்கு கோர்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நீ எதுக்காக டென்ஷனா இருக்க? இதுல உன் தப்பு எதுவுமே இல்லையே. நம்பிக்கையோட இரு, எல்லாம் சரியாயிடும். நான் தான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். முட்டாள்தனமா யோசிக்காம இப்படி பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பார்த்தாங்க. வேணாம் டாட், ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க உங்களோட தப்பை உணர்ந்துட்டீங்க, அதுவே போதும் டாட். டாட், நீங்க கவலையை விடுங்க. இங்க இருந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போகாம நான் விடவே மாட்டேன். நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே உங்களோட பெயில் பெட்டிஷனை நான் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். டாட் ப்ளீஸ், நீங்க தனியா இருக்கிறத மட்டும் நினைக்க வேண்டாம். நான் உங்க கூடவே இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து நான் உங்களை வெளியில கொண்டு வராம தூங்கவே மாட்டேன்.
சாருடைய டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வை, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அவர் ஏதாவது சாப்பிட்டாரோ இல்லையான்னு கூட தெரியல. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. அது எப்படி செட்டு? அவருடைய இந்த நிலைமை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அப்புறம் அவரு கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவரை பேரை கேட்டாலே நடுங்கிற அந்த போலீஸ்காரன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சாரு ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாரோ இப்ப அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. கெட்ட நேரம் யாருக்கு எந்த நேரத்துல வரும்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருந்த இந்த குடும்பத்து மேல பெரிய கல்லு விழுந்துருச்சு. முதல்ல வித்யாக்கு அப்படியாச்சு, இப்ப என்னடனா சாரு. கூட அந்த பேக்ல வை. இந்தாங்க. இந்த டிஃபனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறீங்க? இல்ல மேடம், சாருக்காக சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இல்ல நீ கொடுக்க வேண்டாம். அக்கா இப்போ அவரை பார்க்க போற நேரம் தான். அக்காவே கொடுத்துட்டு வந்துருவாங்க. கொடு. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறது அந்த டிஃபன் பாக்ஸ் கொடு. என்னாச்சு ஆதித்யா? ஒன்றும் வேலைக்கு ஆகலை பிரியா. பெயில் வாங்கணும்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். கோர்ட்டு மூடியாச்சு. இன்னைக்கு ராத்திரி டேட் இங்கே தான் இருந்தாகணும். சரி, அண்ணி எப்படி இருக்காங்க? அக்கா இப்ப நல்லா தான் இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஒன்று பண்ண, வீட்டுக்கு கிளம்பு. நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். டேக் கேர். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? சினு, அது ஆதித்யா. டேட்க்கு இன்னைக்கு பெயில் கிடைக்காதா, ஏன்னா கோர்ட் க்ளோஸ்டா. ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெயில தான் இருக்கணும். நாளைக்கும் பெயில் கிடைக்க கூடாது. என்ன பேசுற சினு? நான் தப்பா என்ன சொல்லிட்டேன்? வித்யாவுக்கு அவர் என்ன பண்ணாரோ அதுக்கு இந்த தண்டனை ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் கம்மி தான். ஷட் அப் சினு. இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அது மட்டும் இல்லாம உனக்கு எந்த விஷயமும் முழுசா தெரியாது. இருக்கலாம், எனக்கு முழுசா விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். வித்யாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அவர் தானே தெரியும். நீ வித்யாக்காவை நினைச்சு கவலைப்படுற, ஏன்னா நீ அவங்களோட உயிரை காப்பாத்திருக்கல. ஆனா நான் சொல்ல போறத நீ என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். லைஃப்ல நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் அப்படியே நடக்காது. சின்னு, நம்ம எல்லாரும் வித்யாக்கா மேல நிறைய அன்பு வச்சிருக்கோம். அப்ப கௌதம் மாமா? அஃப்கோர்ஸ் சின்னு, கௌதம் மாமா கூட தான். அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அவரால தான் வித்யாவுக்கு இந்த நிலைமையே. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர சின்னு? கௌதம் மாமா அங்கதானே இருந்தாரு வித்யா கடிபடும் போது. என்ன புருஷன் அவரு? தான் பொண்டாட்டியை காப்பாத்த கூடவா தெரியாது? சின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் கடந்த சில நாட்களா கௌதம் மாமாவை நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். வித்யா அக்காக்காக அவர் துடிக்கிற துடிப்பை நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னால நிச்சயமா சொல்ல முடியும், அவர் வித்யா அக்கா மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு. அப்புறம் சீனு, நான் சொல்ல போற இந்த விஷயத்த கவனமா கேளு. இதுக்கு மேல நீ இந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண கூடாது, புரியுதா? நான் வீட்டுக்கு போகணும். மம்மி தனியா இருப்பாங்க சின்னு. நான் அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீங்க வித்யாக்கா கூட இரு. அவங்களுக்கு துணையா யாராவது இருக்கணும். என்னால உங்ககிட்ட சொல்லிருக்க முடியும்க்கா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உண்மை இல்லைன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம், சொல்லு வித்யா. கௌதம், நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க என் கூடவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு நான் இங்க இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா இருக்கா? இல்ல கௌதம், நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நீ ஏன் இந்த மாதிரி பண்ண வித்யா? எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என் உயிரை மட்டும் காப்பாத்தல, உன்னோட உயிரையே நீ பணையம் வச்சிருக்க. அதுக்கப்புறம் டேடியும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம எல்லாரும், முக்கியமா நான் உன்கிட்ட எவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்க. கௌதம், நான் அப்படி பண்ணதுக்கும் அதுக்கும் நீங்க என் கூட நடந்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கௌதம், எனக்கு எதை சரின்னு தோணுச்சோ நான் அதை தான் பண்ணேன். அப்புறம் நான் என்ன பண்ணனோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேடம், அது டாக்டர் வந்திருக்காரு. இங்க பாரு, கரணுக்கு இதை பத்தி தெரியவே கூடாது. சரி மேடம். கவனமா இரு. டாக்டர் இங்க இருக்கிற வரைக்கும் கரண் இந்த பக்கம் வந்துடக்கூடாது. நீங்க கவலையப்படாதீங்க மேடம், நான் சமாளிச்சுக்கிறேன். வாங்க டாக்டர். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ மேடம். அப்புறம் உங்ககிட்ட என்னோட பிஏ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், நான் உங்க பையனுடைய கேஸை ஸ்டடி பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? என் பையன் சரியாயிடுவான்ல? மேடம், நான் உங்களுக்கு தப்பான நம்பிக்கையை கொடுக்க மாட்டேன். அப்ப உண்மையான நம்பிக்கை கொடுங்க. என் பையன் மேல சத்தியம். நான் உங்களை சிவில் ஹாஸ்பிட்டலோட சிஎம்ஓவும் ஆக்கிடுவேன். நம்புங்க. இப்ப என் பையனுக்கு வைத்தியம் பண்ணுங்க. இத பாருங்க மேடம், வைத்தியம் நோயாளிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா இவர் ஒன்றும் நோயாளி இல்லையே, இது மனசு சம்மந்தப்பட்டது. மனசு சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும்னா, உங்க பையன் அவருடைய ப்ரையாரிட்டியை செட் பண்ணியிருப்பாரு. அதான் மேடம், இந்த நிலைமையெல்லாம் நம்ம நோயின்னு சொல்ல முடியாது. உங்க பையன் இப்ப நல்லா நார்மலா தான் இருக்காரு. நார்மலா? அவன் ஒரு பையன். அவன் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நீங்க என்னடானா அவன் நார்மல்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருக்கதானே செய்யும். ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு மருந்து, அதால குணமடைகிற மாதிரி, மத்த ஆம்பளைங்க மாதிரி மாறுறதுக்காக. மேடம், என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது மேடம். ஆனா இதுக்கு எந்த வைத்தியமும் இல்ல. அது எப்படி இல்லாம இருக்கும்? அறிவியல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. அப்புறம் இதுக்காக எந்த வைத்தியமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையா? இத பாருங்க மேடம், மெடிக்கல் சயின்ஸ்ல நோய்க்கு மட்டும்தான் மருந்து இருக்கும், யோசனைக்கோ பாவனைக்கோ கிடையாது. உங்க பையன் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருப்பாரு. அவரை மாத்த முடியாது. ஏன்னா எப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறது நார்மலான விஷயமோ, இதுவும் அதே மாதிரி உங்க பையன் இன்னொரு பையனை காதலிக்கிறது நார்மல் தான். பாருங்க மேடம், என்னால இது மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஜீர்ணிச்சுக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது, உங்க பையனுக்கும் நல்லது. போதும், நிறுத்துங்க. நான் உங்களை என் பையனுக்கு வைத்தியம் பண்றதுக்காக தான் இங்க கூப்பிட்டு அனுப்பினேன்.
உங்களோட பிரசங்கத்தை கேட்கறதுக்காக இல்ல, சயின்ஸ் மட்டும் இல்லாம உங்களை மாதிரி டாக்டர் கூட எதுக்கு இருக்கீங்க? ரேணுகா தேவி அவ்வளவு சீக்கிரமா தோல்வியை ஏத்துக்க மாட்டா. என் பையனை நான் எப்படியும் சரி பண்ணுவேன். நீங்க வேணா பாருங்க. இத பாருங்க மேடம், தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கங்க. மருத்துவங்கிறது ஒரு சயின்ஸ், அது ஒண்ணும் கடவுள் கிடையாது. எல்லா விஷயத்தையும் மனுஷனால செய்ய முடியாது. நீ வாய மூடு. உன் பொட்டி எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. சாப்பிடுங்க சார். எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார். உங்க வீட்டுல இருந்து தான் சாப்பாடு வந்திருக்கு. தேவயானி, நல்ல வேலை நீ வந்துட்ட. அக்கா ஹாஸ்பிட்டல் போகணும், அதான் வரல. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் நானே கிளம்பி வந்துட்டேன். தேவயானி ஹாஸ்பிட்டலுக்கு போகல? அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாட பத்தி யோசிக்கிறீங்கல்ல? இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல. எனக்கு தெரியும். ஆனா மாமாவும் இத புரிஞ்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அம்மா, நீங்க என்ன இங்கே இருக்கீங்க? சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும், பேக் பண்ணி கொண்டு வா. அம்மா, அதை நான் எப்பவோ ரெடி பண்ணி அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் கொடுத்து அனுப்பிட்டேனே. சிட்டு இன்னொன்னும் ரெடி பண்ணித்தா உங்களோட சாருக்கு. சாருக்காகவா? அது உங்ககிட்ட கொடுக்கறேன்னு உத்தரமா அப்பவே வாங்கிட்டு போயிட்டாங்களே. உங்ககிட்ட அவங்க கொடுக்கல? உத்தரமா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ஐயாவை பார்க்க போவாங்க, அப்ப அவங்க கிட்ட நான் கொடுத்துடுறேன்னாங்க. அது நான் அவளை பார்க்கவே இல்லை, அதனால அவ கிளம்பி போயிருப்பா. நீ போய் உன் வேலையை பறிச்சுட்டு. சரி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க உத்ரா ஆண்டி?
வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டி பண்ற காரியத்தை பார்த்தா ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மாமி பொறுத்தது போதும். நீங்க ஆண்டி கிட்ட இத பத்தி நிச்சயமா பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க இதுல சிக்கிக்கிறதுல இருந்து காப்பாத்தி ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி கிட்ட பேசுங்க.